செவ்வாய் வந்து 8ஆம் பாவத்தில் இருந்தால் அது தோஷம். செவ்வாய் வந்து இது வந்து பொதுவான ஒரு விதிவிலக்கு, பொதுவான ஒரு விதி. செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் அது தோஷம் என்பது இது பொதுவான ஒரு விதி. இந்த விதியை மட்டும் நம்ம வைத்து நம்ம இது தோஷம்னு முடிவு பண்ண கூடாது. அப்ப இந்த விதிக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது. அந்த விதிவிலக்கை வைத்து தான் நம்ம வந்து அந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அதற்கு தகுந்தான ஒரு இணை இணைக்க வேண்டும். அப்போ முதல்ல ஜாதகத்தை நம்ம முழுமையாக ஆய்வு செய்து அந்த செவ்வாய் தோஷமா இல்லையான்னு பார்க்க வேண்டும். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில் குருனுடைய பார்வை இருக்குதான்னு பார்க்கணும். குருனுடைய பார்வை இருக்குதா, அல்லது வளர்ப்பிறையினுடைய சந்திரனுடைய பார்வை இருக்குதா, அல்லது சுப கிரக சுக்கரனுடைய பார்வை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது எப்படி துணை இணைக்க வேண்டும்? 8ஆம் இடத்துல செவ்வாய் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ இருக்குதுன்னா இணைக்கக்கூடிய துணையுடைய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற மாதிரி இணைக்கணும். அப்படி இணைச்சிட்டா அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பார்வை பார்க்கும். அப்ப சமநிலைப்படுத்தப்படுது.